சரோஜா, நீயும் குழந்தையும் வந்து காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் மைனாவை ரெடி பண்ணி விட்டுருங்கம்மா. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. மைனா நேற்று ராத்திரி ஒழுங்கா தூங்கவே இல்லை. அவள் இன்னும் எழுந்தாளா என்னன்னு தெரியலம்மா. கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் போய் அவளை எழுப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்புறீங்களா? சரி சித்தி. குழந்தை என்ன எலும்பலையோ? எப்போ முழிப்பா? அவள் எழுப்புனாதான் எலும்பு வச்சிட்டி. நம்ம எழுப்பலைன்னா இன்னைக்கு முழுக்க கூட தூங்கிட்டே தான் இருப்பா. அப்படியம்மா, அவளை எழுப்பி கூட்டிகிட்டு போய் காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மைனாவை ரெடி பண்ணுங்கம்மா. சரி சித்தி. ராத்திரி முழுக்க என்னை தூங்க விடாம என்ன எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு கிடக்கா. எப்படிதான் இவளுக்கு மட்டும் இப்படிலாம் தூக்கம் வருதோ? குழந்தை, குழந்தை, குழந்தை. ஐயோ அம்மா, என்ன தூக்கம் என்ன உனக்கு? ராத்திரி முழுக்க கொரட்டை விட்டு விட்டு என்னை தூங்க விடா பண்ணிட்டா. ஒரு நேரம் கூட முழிக்கல, தூங்கிட்டே இருக்கா. எழுப்புனாலும் எழும்புறது கிடையாது. உதச்சேக்கு பிறகு எழுப்பி உட்காந்துருக்கா. அதுக்கு இப்படிதான் எட்டிக்கிட்டு மிதிப்பியோ? நான் மிதிச்சா நீ தாங்குவியா? நீ மிதிக்காம தான் இருந்த போல. ராத்திரி முழுக்க என்னால இங்க தூங்கவே முடியல. காலத்தி போட்டு மிதிக்க, கைத்தி போட்டு அடிக்க. அப்பப்ப இப்படியா தூங்குவாவே? கீழே போய் பட்டு தூங்கியிருக்கேன். என்ன சொல்ற டோப்பாமட்ட? நான் மிதிச்சேனா? ஆமா, அதுவும் என் வயிற்று மேல காலத்தி போட்டு மிதிக்க. கொரட்டை சத்தம் வேற. என்னமோ 10 ட்ரெயின் மொத்தமா போன மாதிரி இருக்கு. உன்னால என் தூக்கமே போச்சு. இப்ப எழுப்பி விட்டே கூட கோவம் வேற. அதுக்கு இல்ல, ஒரு 5 மணி தானே ஆகுது, 10 மணிக்கா முழிக்கலாமே பார்த்தேன். 10 மணிக்கு முழிச்சு பானை சட்டியில வலிச்சு நக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பாக்குறியோ? தாலி கட்டி 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிடும். 10 மணிக்கு முழிப்பாலாம், 11 மணிக்கு பல்ல விளக்குவாலாம். வா, போய் காப்பியை குடிச்சிட்டு மைனாவை போய் ரெடி பண்ணணுமா. அதுக்கு தான் உன்னை எழுப்பியிருக்கு. எழுந்து வா போவோம். விஜய், எப்பா விஜய், விஜய் எழுந்திருப்பா, நேரம் ஆகுது. மா, ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறேனே. இப்பதான் நல்லா தூக்கம் வருது. ஏன்பா ராத்திரி முழுக்க தூங்கலையோ? தூக்கமே வரலமா. விஜய், டைம் ஆகுதுப்பா, எழுந்து ரெடி ஆகு. நீ தானே கல்யாண மாப்பிள்ள, நீ தான் எழுந்து முதல்ல ரெடி ஆகணும். எழுந்துருப்பா, 8 மணிக்கு முகூர்த்தம்ல. மணி இப்பவே 5 ஆயிடுச்சு. எல்லாரும் வந்த உடனே மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டு உடனே தான் பார்க்க வருவாவ. எழுந்துருப்பா. சரிம்மா. மைனா, மைனா. என்னக்கா? மைனா, நீ கிளம்பணும்ல, நேரம் ஆயிட்டு. ஏக்கா, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? என்ன மைனா, அதுக்குள்ள விடிஞ்சிட்டான்னு கேட்க? அப்படின்னா ராத்திரி தூங்கலையா? இப்பதான் தூங்கலையா? ஆமாக்கா, தூங்கவே இல்லை, பேசிட்டே இருந்தோமா. சரிதான். ஏப்ல விடிய விடிய பேச அப்படி என்ன இருக்கு உங்களுக்குள்ள? அது சும்மா பேசிக்கிட்டே இருந்தோமா, அப்படியே ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரி சரி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும், எழுந்து வந்து குளிவா. சரோஜாக்கா, நான் 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கட்டுமா? சுத்தமா தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நேற்று நைட்டு வர ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம்ல. அதை நீ தான் அப்பவே யோசிச்சிருக்கணும். இவ்வளவு நேரமா பேசுறது. ராத்திரி தூங்கிக்கலாம், ஓடி போய் குளிப்போ. போ ஒன்னைய ரெடி பண்ணி விட்டுட்டு தான் நாங்க போய் கிளம்பணும். போமைனா எழுந்து போய் குளிப்போம். இப்ப படுத்தாலும் இனி தூக்கம் வராது. சரிக்கா. அம்மா, அதான் விடிஞ்சிருச்சு இல்ல, நான் போய் பிரியங்காவை தேடி பார்த்துட்டு வரட்டுமா? கால் பண்ணாலும் அவ எடுக்கவே இல்லம்மா. நேத்து வேற கோவமா பேசிட்டு கட் பண்ணா. அதனாலதான் சொல்றேன், போய் தேடி பார்த்துட்டு வரட்டுமா? சரத் பாபு, உன் அத்தைக்கு நீ யாருமே இல்லப்பா. நீ என்னடா நேத்துல இருந்து போறேன்னு சொல்லிட்டே இருக்கா. நம்மளும் தானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உன் பொண்டாட்டியே இங்க இல்ல, நீ யாரு இங்க இருக்கணும்லப்பா. உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டா சரத் பாபு. அவ ஆட்டக்காரி கூட போய் உட்காந்து கும்மி வச்சுட்டு இருப்பா. அவளை போய் பிறவு தேடிக்கலாயா? நீ போய் இப்ப கல்யாண வேலையில பாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ எங்க வேணாலும் போ, அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன். கல்யாணம் முடிகிற வரையும் மாதிரி இங்க இருப்பா. ஏன்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் இருக்கு. தாலி கட்டின உடனே போயா? இல்லம்மா, பிரியங்கா அவங்க அம்மாவை காணோன்னு சொன்னா, வேற எப்படி அவங்க கூட போய் இருப்பான்னு சொல்றீங்க? அவங்க அப்பாவும் சீரியஸா அதை எடுத்துக்க மாட்டேங்காரு. நான் தானே அவளுக்கு புருஷன், அவளை நான் தானே தேடி ஆகணும். அதான்ப்பா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் தேடு. இப்ப வேண்டாம் சரத் பாபு. அம்மா சொல்றது கேளுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தேடு. சரிங்கம்மா. ஹலோ மாணிக்கா, என்னப்பா? என் தங்கச்சி அங்க இருக்காளா? இல்லப்பா, அத்தை இங்க இல்ல. என்னவோ பெருசா சொல்லிட்டு போனா அத்தையும் அங்கதான் இருப்பாவன்னு. வா, அத்தைக்கு காலில் அடிபட்டு இருக்குதுல்ல, அதனால அத்தை ஃபங்க்ஷனுக்கு வரலையா, வீட்டில தான் இருக்காங்க. வேற எதுக்குள்ள ராசாத்தி போன் எடுக்க மாட்டேங்க? வீட்டில இருந்தா என் போனை உடனே எடுப்பாளே. பா, அத்தைக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்கன்னு மாமா சொன்னாங்க. அப்போ காலில் அடிபட்ட பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு ஒரு கல்யாணத்துல வந்து சந்தோஷமா இருக்காரோ?
என்ன வாழ்க்கை இதெல்லாம் நீ சத்தம் போடக்கூடாதா? நான் கேட்டேன், ஆனா இதுவும் முக்கியமான கல்யாணம் தானே அப்படின்னு மாமா சொல்றாங்க. நான் என்னப்பா செய்ய முடியும்? சொல்லுவாரு, திடீர்னு ஒரு சொந்தம் வந்திருக்குல்ல, அதனால அவர் சொல்லதான் செய்வாரு. அன்னைக்கு அவர் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட விட்டுருக்க கூடாது. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கால் நடக்க முடியாம கிடக்கறதுலயே ஒத்தையில விட்டுட்டு ஒரு கல்யாணத்துல வந்து கிடக்காரு போல்க. இங்கேயாவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல அவளை. எதுக்கு இங்க இருந்து சண்டை போட்டு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு போனோம்? போன் போட்டாலும் என் தங்கச்சி எடுக்க மாட்டேங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை மாணிக்கம். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் சந்தேகமா தான்ப்பா இருக்கு. மாமா பேச்சே சரியில்லை. என்னப்பா சொல்றா? ஆமாப்பா, மாமா கிட்ட அத்தை எங்கன்னு கேட்டா சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. பிரியங்காவோ அத்தையை தான் தேடிட்டு இருக்கதா சரத்பாபு சொன்னாரு. என்னது, அத்தையை தேடிட்டு இருக்கதா சொன்னாரா? இதையே நீ என்கிட்ட முதலே சொல்லல? மாமா தான் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கப்பா. அவர் தானே கல்யாணத்துல உட்கார்ந்துருக்கவரு, நல்லா பாப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பொண்டாட்டி புள்ள கிடைச்சாச்சு, அதனால என் தங்கச்சி எப்படி போனா என்னன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் எந்த கவலையும் இல்லாம இருக்காரு. நீ என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும் மாணிக்கம். இல்லப்பா, மாமாவே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களா, அதனால நான் பெருசா யோசிக்கலப்பா. நீ போனவை மாணிக்கம், நான் பிரியங்காவுக்கு போன் போட்டு கேட்டுக்கிறேன். மாணிக்கம் என்னென்னவோ சொல்றேன், தங்கச்சிக்கு என்ன இருக்கும்? அகிலாண்டோ, என் தங்கச்சியை காணுமா? ஆமா அகிலாண்டோ, மாப்பிள்ள தானே நேத்து கூட்டிட்டு போனதா சொன்னா. இப்போ ராசாத்திய காணோன்னு பிரியங்கா தேடிட்டு இருக்கதா சொல்றாவ. என்னாச்சுன்னே தெரியல அகிலாண்டோ என் தங்கச்சிக்கு. நான் பிரியங்காக்கு இப்போ போன் போட்டு கேட்டேன். ஹலோ பிரியங்கம்மா. பிரியங்கா, என்னாச்சுமா? அம்மாவை காணோம்னா நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகி ஏன் என்கிட்ட சொல்லல? நானே தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நேரம் தேடி அவங்க கிடைக்கவே இல்லை மாமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா வீட்லயே இல்ல, எங்கேயுமே இல்ல. தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடிட்டேன், ரோடு ஃபுல்லா தேடிட்டேன், ஹாஸ்பிட்டலா தேடிட்டேன். டாடி தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தோணுது மாமா. நீ என்கிட்ட அப்பவே சொல்லிருந்தா உங்க அப்பாவை தூக்கிட்டு வந்திருப்பேனேம்மா. போட்டு மிதிச்சாவது என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேனே. இவ்வளவு லேட்டாவாமா சொல்றது? அதான் சொல்றேன்ல மாமா, நானே கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆயும் அம்மா கிடைக்கவே இல்லை. அதனாலதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். பிரியங்கா, என்னமா சொல்றா? இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கா? ஆமா மாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அம்மாவை காணோன்னு. யார் மேலமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா? அம்மாவை காணோம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. பிரியங்கா, கம்ப்ளைண்ட் உங்க அப்பா மேல கொடுமா. அப்பதான் அவனை தூக்கிட்டு வந்து விசாரிப்பாங்க. மாமா, டாடி அடிப்பாங்கல்ல. அடிச்சா அடிக்கட்டும், அப்பதான் ராசத்தி கிடப்பா. மாணிக்க கேட்டதுக்கு அது இதுன்னு சொல்லி உங்க அப்பா மழுப்பிட்டு இருந்தாராம். மாணிக்க வேற எனக்கு சந்தேகமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால நீ அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுமா. அப்பதான் உங்க அம்மா உனக்கு கிடைப்பா. சரி மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருமே என் கூட இல்ல. பிரியங்கா, கவலைப்படாதம்மா. நான் இப்பவே கிளம்பி அங்க வாரேன். உங்க அப்பாவை சும்மா விடக்கூடாது. தங்கச்சி மட்டும் கிடைக்கல, அவரை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். என் தங்கச்சி புதுசு, தங்கச்சி ஏதோ பண்ணிட்டாரு அகிலாண்டோ. இங்க இருந்து கூட்டிட்டு போனதுல இருந்து என் தங்கச்சி காணுமா. பிரியங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. என்னெல்லாம் அவர் பண்ணி வச்சிருக்காருன்னு பாரு. புதுசா அவருக்கு ஒரு சொந்தம் கிடைச்ச உடனே தங்கச்சி வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காரு. அதனால அவளை ஏதோ பண்ணிட்டாரு அகிலாண்டோ. என் தங்கச்சி போன் எடுக்காத போதே எனக்கு சந்தேகம் வந்தது. இப்பதான் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாவம் பிரியங்கா பிள்ளைங்க தனியா இருக்காளாம். அவ கூட யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. நான் இப்பவே கிளம்பி போறேன் அகிலாண்டோ. என்னமா பிரச்சனை? மம்மியை காணோம். எப்படி காணாம போறாங்க? அதெல்லாம் தெரியாது.
என் டாடி தான் எங்க அத்தை வீட்ல இருந்து கூட்டிட்டு போனாங்களா, அதுக்கு அப்புறத்துல இருந்தே மம்மியை காணோம். சரிம்மா. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என் டாடி மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, அவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்க அப்பா உங்க அம்மாவை என்னம்மா பண்ணியிருக்க போறாரு? அவருக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்க, அதனால என் மம்மி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு அவரோட இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு என் மம்மி டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்கன்னு என் மம்மி ஏதோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது என் மம்மியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓஹோ, இதான் விஷயமா? சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் நல்லா புரியுது. அப்படியே நீ சொன்னதை எழுதி கொடுமா. அதுக்கப்புறம் உங்க டாடியை விசாரிப்போம். என் டாடி கல்யாண மண்டபத்துல இருக்காரு. எங்க இருந்தாலும் சரி, நீ சீக்கிரம் எழுதி கொடுமா. அவரை போய் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறோம். சரி சார்.